ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜரோட அனுகிரகம் கிடைச்சா அதை விட வேறு என்ன பாக்கியம் வேணும்? அந்த பாக்கியத்தை அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு கிடைச்சதே. அவள் இன்றைக்கி அவர்கிட்ட 16வது வாக்கியம் சொல்கிறா. யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. கிருஷ்ணன்னாலே என்ன நினைப்போம்? பொய் சொல்கிறவர் அப்படி தான் நினைப்போம். ஏன்னா ஆண்டாளே சொல்கிறா, ஏலா பொய்யுரைப்பானே இங்கே போத கண்டீரே. அப்படி தான் எல்லோரும் பொய், ஆழ்வார்கள்லேருந்து எல்லோரும் பொய்யன் எளியன் அப்படிலாம் நிறையா சொல்லியிருக்கோம். சத்தியங்கிற வார்த்தை கேள்விப்பட்டதே இல்லை. கண்ணன்னாலே நமக்கு மனசுக்குள்ளே ஏற்படுறதெல்லாம் பொய் சொல்லுவான், வெண்ணெய் திருடுவான், ஆனால் சாப்பிடலான்னு சொல்லுவான். அதுதான் நம்ம நன்னா கேட்டிருக்கோம். இந்த பொண்ணு புதுசாக சூப்பராக சொல்கிறா, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே. ராமானுஜர்லேருந்து சிஷ்யர்கள் எல்லோரும் அப்படியே அவளை எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கான்னு ஆச்சரியமாக அந்த பெண் பிள்ளையை பார்க்குறான். அந்த பெண் பிள்ளை என்ன சொல்கிறத பார்த்து அவர் உள்ளான்னு சொல்ல சிரிச்சுக்கிறார். ஏன்னா கண்ணை சின்ன வயசில் என்ன பண்ணுவாள், வெண்ணெயை திருடி மாட்டின்றான். பலராமன் தான் கொண்டு வந்து யசோதையிட்டே கொடுப்பா. பாருமா மண்ணை திருடியிருக்கான் அப்படின்பா. உடனே யசோதை அப்படியா, வாயை தர அப்படின்னா, இல்லைம்மா நான் மண் சாப்பிடலம்மா, எல்லோரும் பொய் சொல்கிறாம்மா அப்படின்பா. இல்லை நீ வாயை தரேன்னா 7 உலகம் அதில் இருக்கும். ஸோ அவன் பொய் சொல்கிறதுங்கிறது என்னதுன்னா நமக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கதான், ஆத்ம அனுபவத்தை கிடைக்கதான். அந்த பாக்கியத்தை யசோதை பெற்றாள். அப்போ மண் திருடினேன்னு சொல்லி ஒத்துன்றிருந்தானே அவளுக்கு அந்த பாக்கியம் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. ஸோ ஒவ்வொரு பொய்லையும் ஒரு பெரிய ஆத்ம தத்துவம் நமக்கு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சக்கரவர்த்தி திருமகன்னாலே என்ன? மெய் சொல்கிறவர். கிருஷ்ணன்னா பொய் சொல்கிறதான் ஒரு அழகு. அப்படிப்பட்டவரை டிஃப்ரெண்ட்டான கோணத்தில் யான் சத்தியம் என்றேனோ அப்படின்னு இந்த பெண் பிள்ளை சொல்கிறா. அந்த சத்தியம் சொல்கிற இடங்கள் இருக்குது. அனன்யா சிந்தேன் தோமாம் ஏஜனா பரிபாசத்தே இருக்கு இல்லையா? அதில் அவர் என்ன சொல்கிறார்? யார் விடாமல் என்னை நினச்சிட்டு இருக்காளோ நான் அவளுக்கு யோகமும் க்ஷேமமும் தரேங்கிறார். அது சத்தியம். ஏன்னா எப்பவும் பகவானை நினச்சிட்டே இருக்கணும். அவளுக்கு யோகமும் கிடைக்கும், க்ஷேமமும் கிடைக்கும். யோகம் மட்டும் கிடைச்சா போகாது, க்ஷேமம் கிடைக்கணும். கிடைச்சது நிலச்சி நிற்கணும். அதை அவர் தரேங்கிறார். அது மட்டுமா? சர்வதர்மா பரித்யஜ்ய மாம் ஏக்கம் சரணமஜ, என்னை ஒருவனையே பற்றி உன் பாவங்களெல்லாம் நீக்கிறேன்னு சொன்னாரே. அவ்வளோ பெரிய தத்துவத்தை நமக்கு எடுத்து வச்சிருக்கார். ஸோ நிறைய இடத்துல உண்மை சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு முக்கியமான இடம் என்னென்னா, பாண்டவர்கள் யுத்தமெல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் கிளம்ப போகிறார். தேரில் ஏறி உட்கார போகிறார். அப்போ அஸ்வத்தாமா வந்து எல்லாரையும் உப பாண்டவர்களை கொன்று எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா உத்திரை கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் அழிக்கிறதுக்கு அஸ்திரத்தை போட்டுறான். உத்திரை கதறா, ரொம்ப வலி அவளுக்கு. உள்ள குழந்தை அப்படியே நெருப்பில் இந்த மாதிரி தகிக்கிறது. இவ அழறா. அப்போ கூட அவள் வந்து மற்றவாட யாரையும் கூப்பிடல. ஏன்னா அவள் வந்து குந்தி திரௌபதி மாதிரி கிருஷ்ணன் தான் அவளுக்கு. கிருஷ்ணா என்னை காப்பாற்றுன்னு அவன் வாயில் அதுதான் வருது. இத்தனை பேர் பக்கத்தில் இருக்க, அர்ஜுனா காப்பாற்று, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. அவள் கிருஷ்ணா காப்பாற்று அப்படிங்கிறார். அப்போ தேர்லேருந்து இறங்கி வரார். அதுக்குள்ளே அந்த குழந்தை கறிக்கட்டையாக பிறந்துடுறது. எல்லாருக்கும் ஒரே வருத்தம். இருந்த ஒரு வம்சமும் ஒரு இதுவும் போயிடுத்தே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா, வாரிசும் போயிடுத்தேன்னு. அப்போ ஒரு அசரீரி கேட்குறது, யார் நித்திய பிரம்மச்சாரியோ அவளோட கால் கட்டவரல் பட்டால் இந்த குழந்தை உயிர் பெற்று வரும் அப்படிங்கிறா. எல்லாரும் அதை பார்க்குற. எல்லாருக்கும் அது நம்பிக்கையே இல்லை. எல்லாருக்கும் அவ்வளோ தைரியமாக நான் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியுமா? சொல்லலை. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார்? தன்னோட கால் கட்டவரில் அந்த குழந்தைய தொட்டு, நான் பிரம்மச்சாரி என்பது உண்மையானால், நான் சொல்கிறது சத்தியமாயிருந்தால் இந்த குழந்தை உயிர் பழக்கட்டும்னு காலால் தொடுறார். அந்த குழந்தை எழுந்துன்றது. ஸோ இதை விட என்ன வேணும்? யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே சொல்கிறதுக்கு. அது மட்டுமா? திரௌபதி கூந்தல் முடியறதுக்கு சபதம் போட்டா. கவலைப்படாத, உன்னோட சபதத்தை நான் நிறைவேற்றி வைப்பேன், இது சத்தியம் அப்படிங்கிறார். நிறைவேற்றி வச்சாரே. எத்தனை இடத்துல அவர் சத்தியம் சொல்லியிருக்கார். சுதாமா ஏழை, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவளை தான் கொண்டு வந்து அது கொடுக்கக்கூட கஷ்டப்பட்டான். அதை வாங்கி சாப்பிட்டு அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ சுபிஷத்தை கொடுத்தார். ஸோ அவர் பொய் சொல்லுவாங்கலாம். அந்த ஒவ்வொரு பொய்யும் நமக்கு வந்து ஆத்ம தத்துவத்தை தான் உணர்த்தும். இதை விட இத்தனைக்கும் யார்கிட்ட சொல்கிறா? பலராமன் சாட்சியாக அங்கே இருந்தார். அவர் அந்த பலராமனாக இருந்தால் இப்போ ராமானுஜர்கிட்ட இந்த பெண் பிள்ளை சொல்கிறா, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே அப்படின்னு அவ்வளவுக்கு அந்த பொண்ணு சொல்கிறது. இந்த ஆச்சரியப்படுற ஆழ்வார்கள்லாம் கூட சொல்லாத ஒரு தத்துவத்தை இந்த சின்ன பொண்ணு எவ்வளோ புரிஞ்சு வச்சுன்னு சொல்கிறது அப்படின்னு ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம்.
ஆச்சரியமாக பார்க்குறாரு அந்த பொண்ணை. அது கண்ணா அப்படின்னாலே நம்ம மனசுக்கு ஒரு குதூகலம் வரும். ஏன்னா அவ்வளவு எளிமையாக கூட்ட குரலுக்கு ஓடி வருவார். பார்த்துருக்கோமே, கோபியர்கள் கோபமார்கள்லாம் கூட்ட உடனே ஓடி ஓடி வந்தாரே, அந்த அளவுக்கு அவர் தான் இருந்திருக்காரே, அவ்வளவு எளியன். ஆனால் அவன் பேர் வாங்கினது பொய்யன். இங்கே பாரு, எவ்வளோ சத்தியம் பண்ணி எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க, நமக்கு எடுத்து காட்டுற இந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறது ஆச்சரியப்பட்டு ராமானுஜர் பார்க்குறார். அதனால் நம்ம ராமர்கிட்டேருந்து அவர் எப்படி ஆட்சி புரிந்தாருங்கிற நல்லதை தெரிஞ்சுக்கணும். கண்ணன்ட்டேருந்து அவரோட தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அவர் பொய் சொன்னாலும் அதில் உள்ள உண்மை தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.